மிகவும் அமைதியான ஒரு இரவு. உலகம் முழுவதும் உறக்கத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த நேரம். படைப்புக் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையில் ஒரு மெல்லிய விவாதம் தொடங்கியது. நானே உலகை படைத்தவன், அதனால் நானே பெரியவன் என்றார் பிரம்மா. இல்லை, உலகை காக்கும் நானே உயர்ந்தவன் என்றார் விஷ்ணு. அவர்களின் இந்த போட்டி மெல்ல மெல்ல வளர்ந்து உலகத்தையே நிலைகுலையச் செய்தது. அப்போது அவர்களுக்கு நடுவே ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு மாபெரும் தீப்பிழம்பு ஜோதி தோன்றியது. அதன் தொடக்கம் எங்கே, அதன் முடிவு எங்கே என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்போது ஒரு குரல் ஒலித்தது. யார் இந்த ஜோதியின் நுனியையும் அடியையும் காண்கிறார்களோ அவர்களே சிறந்தவர். உடனே விஷ்ணு ஒரு பலமிக்கவராக பன்றி உருவம் எடுத்து பூமியைத் தோண்டி அடியைத் தேடிச் சென்றார். பிரம்மா ஒரு அழகான அன்னப் பறவையாக மாறி மேகங்களுக்கு மேலே அதன் உச்சியைத் தேடி பறந்தார். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. விஷ்ணு வெகு தூரம் சென்றும் அந்த ஒளியின் முடிவை காணவில்லை. அவர் அமைதியடைந்தார். தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார். இறைவா, உமது எல்லையை என்னால் காண முடியவில்லை, நீயே பெரியவன் என்று பணிவுடன் கூறினார். ஆனால் பிரம்மா தான் தோற்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒரு பொய் சொன்னார். அந்த பொய் அமைதியாக இருந்த அந்த தீப்பிழம்பை அதிரச் செய்தது. சிவபெருமான் அங்கிருந்து வெளிப்பட்டார். உண்மையை ஒப்புக்கொண்ட விஷ்ணுவை வாழ்த்திய இறைவன் அகம்பாவத்தால் பொய் சொன்ன பிரம்மாவை தண்டித்தார். அன்று முதல் உலகம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. எவ்வளவு அறிவு இருந்தாலும் பணிவு இல்லை என்றால் அது அழகல்ல. உண்மையும் எளிமையுமே ஒருவரை உயர்ந்தவராக மாற்றும். இப்போது அந்த அமைதியான ஒளியைப் போலவே நம் மனதையும் அமைதிப்படுத்துவோம். கண்மூடி விஷ்ணுவை போன்ற மென்மையான மனதுடன் உறக்கத்திற்குச் செல்வோம்.